தொங்கல் தொங்கல் கிளியம்மா கிளியம்மா இது கிளியம்மாண்டு பேர். அது சின்ன குட்டி ஆளில் இருக்க கொஞ்சம் படிவான ஆளா இதுக்கு தேசக்கிளி ஆளு. அதுக்கு பிறகு உங்களை போல உறவுகள் எல்லாம் கிளி கிளி என்று சொக்கலாம் உள்ளுங்க. நிறைய பேர் ஹைட் அடிச்சிருக்காங்க. ஒரு பேர் ஹைட் அடிக்க 22 வயசு. இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? இப்ப 64 வயசு. இப்பயும் எங்க இருக்காங்க முதல்ல எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சுருவேன். உண்மையை சொல்லுவேன். எத்தனை லவ் லெட்டர் வந்து முடப்பொடியங்களும் மோட்டோகிராஃபில் எழுதிட்டாங்க. ஆறாலாம் பாக்குறாங்களே கிளியம்மாவுக்கு கடிதம் கொடுத்தாங்க பாக்குறீங்களா? எல்லாரையும் இல்லை அடம் பிடிச்சி கொண்டு போயிடுச்சு. அப்ப ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை தான் பாரா இப்படி இப்படி ஆடி ஆடி பக்கத்துக்கு கை வைக்கிறது பாரா கேட்குது. வந்து முதலாவது பெண்களை கேட்டு அப்போ கிளியமான வீடே இருந்து இங்கே அங்கே போகிறேன் கேட்டேன். சரி அந்த மாதிரி போகணும் கட்டுமானம் கொண்டெல்லாம் போனேன். என்னத்துக்கு இங்கே வாரேன் 80 வயதுக்காரரும் என்ன கிளியை காண்டு தான் கூப்பிடுவோம். ஏன் போன் எடுக்கிற வருஷத்துக்கு ஏன் நீங்க வரைய வேண்டும் இல்லை உங்களை போல எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. ரொம்ப நாளாக கிளிநொச்சி முரசு மூட்டை பகுதியிலேருந்து எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு அம்மா கால் பண்ணி, தம்பி நீங்கள் எங்கள் வீட்டை பாங்க, நாங்கள் உங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காமே அவங்க யார், அவங்க கூட நாங்கள் பேசி ஆகணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நாங்கள் வெளிக்கிட்டு போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோலடியா கிளியம்மா பேரே ஒரு டிஃபரெண்ட். கிளியம்மா கிளியம்மா கிளிநொச்சம்மா கிளிநொச்சம்மா அப்படியே எனக்கு தெரியல என்ன மாதிரின்றது. ஏற்கனவே சொன்னான் அவனோட பேரை கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கேட்கறது ஒருத்தர் நிக்கிறாங்க இந்த ரோட்டு அம்மா போன தூக்குறாவில்லை. எடுங்க பாப்பா 1000 மணி டக்கு ரோட்ல விடுங்க இந்த ரோட்டா அந்த ரோட்டா தெய்வம். ஓமாமா எதால வரணும் நாங்க கதை எங்க டிரைவர் படி என்ற கொடுக்குறோம் கதைங்க வந்தா உங்களோட பேரை கட்ட சொல்லுவாங்க கிளியம்மாண்டு. சரி சரி நாங்க வரக்குள்ள கேட்டுட்டு வரோம். வெயிலுக்கு வெளியில ஒருத்தரும் வெட்டக்கிறோம் இல்லையம்மா முதல் விட்டு. சரி 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 நான் கேட்டு வாரமே. ஓகே ஓகே. இந்த விட்டு கோன் அடிக்க வந்து அடிக்கிறது தெரியாது. தொங்கல் தொங்கல் ஓகே. தொங்கல்ல போட்டான். பொங்கல்ல போனா ஒரு வீடு ஒன்று கிடக்கா. அவ சொன்னா சரி எல்லாரும் தெரிஞ்சாரு கிளியம்மாண்டா தெரிஞ்சியா இருக்கு. ஆனா கேட்கறதுதான் கொஞ்சம் பயம் தாப்பா. கிளியம்மாட விரிவாக்கம் கிளியம்மாட்டாங்க கேட்கணும். ரைட், எங்கள்கிட்ட அவ கிளியம்மாட்டான்னு சொல்லியிருந்தா அவ கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்லி பாப்போம். அஞ்சால கொஞ்சம் குரல் வந்து கிளிமாய் தாரிக்க அதுக்கு பேர் வச்சாங்களையா கிளியண்டு தெரியாத தமிழ் கேட்கணும். கிளிமாய் தாரி குரலும் போய்ஸ பார்த்து அப்ப உண்ட ஓய்ஸ் ஒரு பேர் வைக்கிறேன் ஆல்ரெடி வச்சிருக்குதானே ஹரிஹரன். இன்றைய கொஞ்சம் வெயில் பரவாயில்ல ஒரு இடங்க மப்பும் மந்தாரமா இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு நல்லா. அங்க நீங்க வந்தா மழையும் பெய்யும், கவலைப்படாதீங்க. இடது பக்கமா இடது பக்கமா இடது பக்கம் இடது பக்கம். ரைட்,
முதலாவது வீடு கேட்டு திறந்திருக்கு. நேரம் இறங்கி இந்த கிளியம்மாட விட கிளியம்மா வரதுக்கு கிளியம்மா கிளியம்மா என்னடா பாய் கிளியம்மா நிக்கிறவா என்ன கிளியம்மா நான் கிளியம்மா கூப்பிட்டா நாய் எத்துது என்னடா அப்போ வாங்க யார் வெல்கம் பண்ற ஆகல பாரு யாருண்டு இவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இவங்களை வீடியோ ஆடுற நீங்களும் இல்ல அதுக்கு எங்களுக்கு ரோட்டு தெரியுமாடாப்பா எல்லா ரோட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு போற பக்கம் எல்லாம் பறவைகள் இருக்கு வரவேற்க தேவையில்லை நான் இப்படியே வாங்கன்னு சொல்லி தண்ணி தண்ணி இருக்குல்ல காஞ்சி மாதிரி உள்ள இருக்குல்ல காஞ்சி கிடக்க வணக்கம் வணக்கம் வாங்கோ வாங்கோ இதுல வச்சு கேட்கறேன் முதலாவது கிளியம்மாண்டு பேர் அது சின்ன குட்டி ஆளில இருக்க கொஞ்சம் படிவான ஆளா கொஞ்சம் கடகடண்டு கதைக்கிறதாம் எங்கட அப்பாட அண்ணா வச்சது இதுக்கு வேச கிளியாள் அதுக்கப்புறம் உங்களை போல உறவுகள் எல்லாம் கிளி கிளி என்று சொக்கலாம் உள்ளுங்கள் நிறைய பேர் ஹைட் அடிச்சிருக்காங்க ஒரு பேர் ஹைட் அடிச்சு ஒரு தமாசும் இல்ல எங்கட ஒரு மாமாட மகனோட கை பார்த்தது அப்ப அவ இந்த பார்த்த சாத்திரி சொன்னார் இவனுக்கு பேசி செய்ய பலன் இல்லை ஓடத்தான் பலன் ஓடவே இல்லை அந்த எங்கட அண்ணா தலை இழுத்தா குளிக்க போனா அடிப்பான் ஓட போறாள் ஆரோடைய சொல்லி அமௌண்ட் கத்தினா மட்ட கிளப்புக்கு கேட்கும் அப்ப அப்படி நடக்கல அப்ப சாத்திரம் போய் சாத்திரம் போய் அதையும் விட அவர் அடிச்சா நான் என்ன செய்வேன் ஒரு தடி என்ன ஆப்பிடு அடிக்க அம்மா அதில் உண்ட மோன் எனக்கு அடிக்கலாம் நான் அடிச்சேன் மட்டும் எனக்கு அடிக்கலாம் மோனே அம்மா கேரளா விடுத்து போற கிளியம்மா நான் சொன்னேன் உண்ட மோன்னு எனக்கு அடிச்சது நான் பள்ளிக்கூடம் டீச்சர் போ புத்தகம் எடுக்க கொப்பி எடுக்க ஏன் உண்ட மோன் எனக்கு அடிச்சது அத உடனே அப்பா வேற வேலையால வேற சொல்லுவேன் அப்பா 3 அடி அடிப்பேன் போகட்டுக்கும் நாளைக்கு கொடுக்குறோம் ஒரு கடியாண்டு அவற்ற புத்தாங்க எத்தனை வயசுல நடந்தது எல்லாம் 9, 12, 13 வயசு மட்டும் 22 வயசு இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு இப்ப 64 வயசு 64 வயசு படித்து வேலைக்கு ட்ரைனிங் எடுத்து பாஸ் பண்ணினான் மிட்வை வேலைக்கு எங்கட கணவன் விடவில்லை இந்த ஹாஸ்பிட்டல் எங்கட அப்பா ஹாஸ்பிட்டல் தான் வேலை உங்களை போல முழு பாட்டு பொடி எங்களை எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் வேலை ஐசைஞ்ச வேறுமெண்டா என்னடா தேவி என்று கேட்பேன் மன்னார் பொடி உங்களையே போல பாட்டு பொடியா இப்ப பாருங்க நீங்க வந்து வடிவா இருந்தும் ஒருத்தரையும் திரும்பி பார்க்கல உங்களை பார்த்தாங்களே நீங்க திரும்பி பார்க்கல ஆனா இப்ப நிறைய பேர் வந்து மாறி மாறி லவ் பண்ணி ஓடி திரியுது லவ் பண்ணினால மேலே இருக்கிறவங்க நாங்க சந்தோஷமா இருந்தா தெரியும் ஒன்றுல ஒண்ணு பிரச்சனை இல்லை நிறைய அந்த வேலை 4 அது பிரச்சனை இல்லை அது ஒன்றுதான் நியமனத்துல இருக்கு ஆனா அப்படி ஏமாத்தி லவ் பண்ண கூடாது கடவுளுக்கு மாறாயி நடக்க கூடாது நாங்கள் எதிரா இருக்கவங்களும் கடவுள் நம்ம ஆசீர்வதித்த ஹாஸ்பிட்டல்ல அப்ப நான் எனக்கு 15, 16 வயது அப்ப அவைய கொஞ்சம் பெரியாக்கள் தானே அப்போ நான் அங்கே வருவாங்க நான் அங்கே படிக்கிற கைட்டமில்ல அவையோட என்ன செய்வேன் அந்த டிக்கெட் எல்லாம் அடுக்கி வைப்பினேன் நான் பள்ளிக்கூடத்தான வந்து சைக்கிள் படிச்சுட்டு போயிட்டு எல்லாம் நான் தான் சரி பார்த்து டைட் எல்லாம் 2 குளிசுகள் எல்லாம் பார்த்து எழுதி வைக்கிறது அப்போ உங்களை போல படிக்காங்க இழுப்பாங்க என்ன தேவைக்கடா டிக்கெட் கையை பிடிக்க மாட்டாங்க டிக்கெட் இப்படி டிக்கெட் இருக்குதானே அதை இழுத்து நான் இப்படி போட்டு கொண்டு இருக்கேன் இப்படி இருந்து இழுப்பாரு என்னடா தங்களோட
என்ன கதைச்சு கொள்கிறேன் அம்மா அப்பாவுக்கு சொன்னா வான் பண்றேன் நான் போல ஆக்கல்ல வரக்குள்ள என்ன சொன்னு தெரியுமா, உங்களோட குரல் வந்து இந்த போன்ல வந்து நல்லா இருக்காம், அந்த குரலை பார்த்தா உங்களுக்கு கிளி என்று பேர் வச்சிருக்காங்களோ தெரியாது. ஏண்டி அவிய என்ன அப்ப அப்படி சண்டை பிடிச்சா பிறகு அந்த நர்ஸ் அவியெல்லாம் சொல்லி அப்பாவுக்கும் இவ இன்னாளோட வாய் காட்டினவள் இந்த பழக்கம் கூடாது என்று சொன்னேன். அவ சொன்னா எனக்கு பயம் இல்லை, நீ நான் எழுதினது கேட்ட கீழ்பட்டா என்னடா செய்யற ஆரை கேட்கிறேன் அப்படி கதைச்சு பழகக்கூடாது, நின்னையும் விட கூடின வயதுல வேலை செய்யறான் என்று சொல்லுவா நர்ஸ். நீ சொல்லுவா அப்படி அவருக்கு வயது கூட அவரையும் டிக்கெட்ல இழுப்பான். அதையும் விட கட்டித்தனம் என்ன சொல்லுங்க கடவுளை என்று பெருமைக்கு சொல்லல. படிக்கிற காலம் மட்டும் ஒரு பாய்ஸ் ஒரு கொப்பியே கொடுக்க மாட்டேன், கொப்பியே கொடுக்க மாட்டேன். பொம்பளை மற்ற பிள்ளைகள் பார்த்து எழுதி போட்டு தெரியாம தாங்க எழுதிட்டு தாரங்க ஆரம்ப எழுதினா கூட ஒரே இழுவேன். எனக்கு தந்ததா கொப்பி அவனுக்கு கொடுக்கியாதான் கொடுக்க மாட்டேன். கொப்பி ஸ்போர்ட்ஸ்ல சின்ன கணக்கு ஓடி அடி கேட்கலாம் பீச்சுட்டு வகுத்து தாடி அடிக்க மாட்டேன். அந்த காலத்துல லவ் லெட்டர் அப்படி அங்க வாதி உண்மையை சொல்லுங்க, எத்தனை லவ் லெட்டர் வந்து சத்தியமா ஒன்று மொழிவே இல்லை. அதையும் விட பிறகு மன்னார்ல இருந்து நாங்க ரான்சர்ல மாறி வரைக்கும் 19-20 வயசு முடப்பொடியங்களும் மோட்டோகிராஃப்ல எழுதிட்டாங்க. மோட்டோகிராஃப்ல எழுதிட்டாங்க. என்னன்னு சொல்லுங்க, எங்கள் உயிர் இருக்கும் வரையும் முன்ன பிரியம் நாங்கள் எங்கட இந்த கணவன் மோசம் போயிட்டு அவரை பேசித்தான் செய்தோம். அப்ப எங்களோட ஒரு தரம் உண்டோம். இப்ப இந்த கிராமத்திலையும் இந்த அயல்லையும் ஒரு தரம் என்ன பற்றி நீங்க கேட்டு பாருங்க. அப்பா கூடாதப்பா இயக்கம் இருக்கு. நாங்களே இப்ப வந்துடுறீங்க, நீ கலாலண்டு கதை கேட்க சந்தோஷமா இருக்கு. அதையும் விட இதை கேளுங்க, இந்த கதையை நீங்க கேட்கணும். கட்டாயம் இயக்கம் பிடிக்கிற பிரச்சனை எல்லாரையும் இல்லாடாம பிடிச்சு கொண்டு போயிட்டீங்க. அப்ப ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை தான் பாரா இப்படி ஆடி ஆடி பொக்கெட்டு கை வச்சு வாரா கேட்டுக்கிறேன். எங்கட அப்பாவுக்கு பயம் என்னண்டா வந்தா கதைக்கு இல்லாதண்டு நான் அதுக்கு அந்தக்கு வீட்டு அந்தக்கு கேட்டது வந்துட்டு சொன்னா அம்மா ஓ வணக்கம் வேண்டா ஓ வணக்கம் வாங்க உண்டு கூட விட்ட 2 புள்ளிகள் இருக்கணும் மாமன்னு சொன்னேன். நான் இப்போ உங்களுக்காக சொல்லிடுறேன், நான் தமிழ்ல கதைக்கல அவாவோட இங்கிலீஷ்லாம் சொன்னேன். கொண்டெல்லாம் போனேன் என்னத்துக்கு இங்க வார என்ன வேலைக்கு வார ரெண்டு ஒண்ணு அவா கேட்டு அந்த வீட்டுல இப்போ எங்கட அப்பா இருந்தத இந்த கணவன் இருக்கு அந்த வீட்டுல யாரண்டு தெரியாங்க. ஐயோ இந்த அம்மாவோட என்னண்டு இந்த அயல்ல இருக்கிறீங்க அப்ப அந்த இந்த வீட்டுக்கார பிள்ளைகளை எல்லாம் பிடிக்கிற பிரச்சனைக்கு இந்த மானை கொண்டு போயிட்டாலும் நாங்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு நீங்கள் வாங்க இப்போ காட்டுறோம் பாலத்துக்கு ஒழித்து வச்சிருந்தேன் எங்கட அப்பா. அப்ப அப்பாவுக்கு என்ன பேசி நண்டு இருக்கானே இந்த வீட்டுக்கு போய் சொல்லி இருக்கணும். ஐயோ இந்த அயல்ல நீங்க என்னண்டு தான் இருக்கிறீங்க அந்த வீட்டுக்கார அக்காவும் தம்பின்னு சொல்லி இருக்கணும். பிரச்சனை நீங்க அவன் பிள்ளைய கொண்டு போயிட்டீங்கானே பேந்தேன்னு அவன் கேட்டுக்க போனேன். அவாம போன அயல்ல நல்ல மனசு இல்லை. வெளியில பாக்கத்தான் உள்ள வந்து ஒரு தங்கமான இல்ல ஏன் போன நீங்க இப்ப எங்கட வீட்டுல நாங்க வசதியா இருந்தா நீங்க ஏன் எங்கட விட்ட வந்தீங்க வசதி இருக்கிறாங்க வீட்டை மேல தேவையில்லை தானே. இல்ல நாங்க வசதி இல்லையேன்னு அப்ப நாங்க அந்த மூலை சந்தில வரக்குள்ள வந்து முதலாவது பெண்ட்ல கேட்டு அப்ப கிளியமாட வீடு ஏன் நீங்க அங்க போறேன்னு கேட்டாங்க. அப்போ நான் இல்லை சும்மா அப்படி வீடியோ பார்க்குறான்னு கோல் எடுத்து ஒரு பார்க்க போகிறோம் இல்லை சி அந்த மனுஷில் போகணும் கடுமாலன்ட்டு சொன்னாங்க. அப்போ எப்படி சொன்னாங்க இல்லை கடுமாலாம் வாங்க போகணும் அடிச்சா அடிச்சு போடுவான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அடிக்க மாட்டேன், நீதி ஏண்டா நீதிதான். என்ன சொல்லுங்க எங்களோட கதை எங்கட இப்ப 80 வயதுக்காரரும் என்ன கிளிய காண்டுதான் கூப்பிடுவோம். நான் என்ன செய்வேன், பாக்கு மகன் கடை வச்சிருக்கிறார் விலைக்கு வேணி என்று போட்டிருக்கார். கிளியம்மாவை உடைச்சு தர சொல்லி கேட்டிருக்கிறார். அப்ப உடைச்சு கொடுக்க வச்சிருக்கு. அதை இப்ப உங்களுக்கு 70 வயதாண்டா நீங்க என்ன கிளியம் கிளியக்காண்டு தானே கூப்பிடுவீங்க. நான் டே தம்பி ஆண்டவனே இன்னொரு காப்பாத்தி சிரிப்பினேன். வயது கூடி நாங்கள்
கேட்கறது ஒன்று ரைட் அக்காண்டு சொல்றேன் அக்காட்டு சொல்லக்கூடாது நான் சொல்றேன் அது வயசு போல அக்காண்டு சொல்லக்கூடாது நீங்க ஒருத்தர் இப்ப நீங்க உங்களுக்கு நாங்க 70 வயசு நாங்க கிளி அம்மா என்ன சொல்லுவோம் இல்ல உங்களுக்கு 70 வயசுன்னு சொல்லுங்க எனக்கு 70 வயசு இல்ல சொல்லுங்க அப்ப நீங்க என்ன கிளிய காண்டு கூப்பிட்டா இருங்க நீங்க நீங்க வாங்க இருங்க கிளிய காண்டு கூப்பிட்டானே ஏய் அப்படியே சொன்னா அதுக்கு என்ன திருப்பினா இருங்க என்ன மரியாதை இல்லாம கூப்பிட்டேன் நான் சொல்லிக்கிட்டேன் என்ன நீங்க கிளிய காண்டு கூப்பிடக்கூடாது உங்களை விட வயசு குறைவுதானே ஏன் என்ன கிளிய காண்டு அக்காண்டு கூப்பிடுறேன் அக்காண்டு கூப்பிடுறேன் எப்படிங்க வயசு கூப்பிட்டு கூப்பிடுங்க அதுதானே சரி அக்காண்டு கூப்பிடுறேன் வயசை கூட்டி குறைக்க போனா என்ன இப்ப இந்த வீட்டுல யாரா இருக்கீங்க நான் இப்ப மகன் இதை போனார் மகன் பேத்தி இப்ப மகனும் பின்னேரம் பெருவினம் மகனும் மருமகளும் பெருவினம் கடை அதே கடை வச்சிருக்கணும் வீட்டுல கடை வச்சிருக்கணும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு 6 பிள்ளைகள் ஒரு ஆள் மாவீரர் ஒரு ஆள் போராளியா இருந்தவர் இப்போ அவர் ரெண்டு கஷ்டப்பட்டு எடுத்து ஜெர்மனிக்கு அனுப்பி விட்டுருக்கான் ஜெர்மனில் இருக்கிறார் ஓகே மற்ற மகள் லண்டன்ல இருக்கலாம் அவ அக்கா 6 பிள்ளைகள் இருக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் வசதி பாக்கெட்டு கூட சிவி பாக்கெட்டு அவன் தான் பாக்க செய்யறது சரி வீட்டு இருக்கு கையா விட்டு போட்டு போடு நீ சிவி காட்டு சிவி காட்டு தங்கச்சி சிவுவா என்னடா இது பறக்குற வாக்கு பறக்கட்டு அவங்க கட்டிக்காரன் என்னடா பாக்கு நிக்க இல்லையா வாக்கு இல்ல நீங்க விட்டீங்களா நாட்டையில போல அங்க வாங்கிக்க வேலையை வாங்க மகனுக்கு பாக்க தீவிர வேளாண் நீங்க தீ வச்சு அவர் கொண்டு போவார் அவரை வச்சுக்கொள்ளுங்க வேலைக்கு வச்சுக்கோங்க ஆனா பாக்காவோட வெத்தில கொஞ்சம் சிலவா வெத்தில எங்கட விட்ட இருந்தா தானே மகன் இப்ப நாங்க பேசியா மகன் கொண்டு இருந்தார் மற்றும்படி பிரச்சனை கொஞ்சம் நிமிந்தா தானே முகாமும் தெரியும் அங்க வீடியோ கைதடியில ஒரு கையை மாத்தலாம் கை மாத்தலாம் கை போனா பிரச்சனை இல்லை நீங்க நிரும்பி முகம் பார்த்தா தானே அப்ப வெட்டிலே வேண்டிட்டு சரி அப்ப என்னென்ன வேலை செய்யற என்னென்ன பயிர்கள்லாம் போட்டு பைத்தம் கொட்டை சரி வண்டி எல்லாம் எங்களுக்கு அளவா போட்டுக்கலாம் எப்படி இந்த வயசுல சுறுசுறுப்பா இருக்கீங்க இந்த பாருங்க சட்டையை தொட்டு பாருங்க தண்ணி வச்சிருக்கேன் இப்ப வேலை விட்டாங்க கொண்டுதான் போங்க அதுக்கு நான் உங்களோட எப்படி வேலை எங்க எதுக்கு வயலுக்கு விடணுமா இல்ல இந்த கண்டுகளுக்கு வயலுக்கு தண்ணி அடிச்சு கொண்டு நின்றுனாங்க நீங்க போன் அடிச்ச உடனே இங்க இருந்த போன் பேட்டி அங்க கொண்டு வந்தா பஞ்ச வந்த நாள்ல இருந்து கிளியம்மாட போன் நம்பரை காலில் தேடிச்சு கடவுள் எங்கடாப்பா நீங்க தூரம் தூரம் நிக்கிறீங்க நீங்க மறந்து வச்சு அப்ப இருந்த பாசத்தை நீங்க விட்டு தீராது இல்ல பாசம் இருக்குது உங்களை கஷ்டப்படுத்த கூட இல்ல நாங்க எடுத்தா நெடுகள் நீங்க இன்னும் இந்த அம்மா நெடுகளும் எடுத்து கொண்டு நினைப்பீங்க அப்பாட்ட ஊருக்கு போத்தாமலும் இவ்வளவு வேலையா இருப்பா கொஞ்சம் வேலையை ஒதுக்கினா வரலாம் ஒதுக்காட்டிக்கு கஷ்டம் தான் நான் எடுக்காம அதை நினைச்சு கொண்டு இருந்துட்டு இப்ப வருஷத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் நான் இப்ப இங்க வந்துதான் எல்லா புக்ல தான் நம்பர் இருக்கு எல்லாருக்கும் சேனல் பேச்சு பேச்சு வருஷம் பிறந்ததுக்கே அம்மாவுக்கு போன் அடிக்குது ஓமடி அப்போ இந்த கொஞ்சம் சுவாசம் செயலிழக்குதான்னு சொல்லி மிஷின் போட சொல்லி இருக்கிறேன் சுவாசம் 3 லட்சம் வேணுமா இல்ல இனிதான் கூட போயிடும் காட் வீக்கா இருக்கண்டா அப்ப ஏன் கிளியம்மாக்கு தெரியல ஏன் போன் எடுக்கல வருஷத்துக்கு ஏன் நீங்க வரையில இல்ல உங்களை போல எல்லாருக்கும் தெரியுது உங்களை இப்ப மத்தியானம் தான் எடுத்து பேச இருக்குது கைவிசை ஆசனம் தரலையாட்டி நாங்களே ஆறோம் பேர பிள்ளைகள் சார்பில் கைவிசேஷம் நாங்களே தருவோம் இது எங்கள்கிட்ட சார்பில் ஆர்ஜே தமிழா சார்பில் தான்
நன்றி அப்போ. ஓகே ரைட். வாங்கோ. சரி கிளியம்மா சந்திச்சதே ஒரு பெரிய சந்தோஷம் உண்மையிலே. வாங்கோ இப்போ கிளியம்மாவோட வீட்டை வந்து சுத்தி பார்க்க போறோம். வடிவா வாங்கோ, வடிவா பாருங்கோ. வந்த உடனே வாழைப்பழம் இருக்குடா. எல்லாம் இருக்கு. வாழைப்பழம் பழுத்து காத்துக்கு முறிஞ்சிட்டுது. இதான் பாக்குது ஊறப்பட்டன்ற என்ன தாளுது இல்ல இப்படி நிறைய நீங்க கை வச்சா தான் எதாடும். சத்தியமா இல்ல சீவிரத்துக்கா நீங்க பாருங்க. இப்படி இப்படி போட்டு விட்டா இந்த கழிவு பாக்களும் மேல வரும். இதெல்லாம் கழிவு பாக்கு. அதுவும் விலை விக்கிறதா. படத்துல பார்த்தேன் அந்த தேயிலை கொண்டு வந்து நெருத்து கொடுக்கறதுக்காக தண்ணி வச்சு கொண்டு வச்சு நெருக்கிறது. அப்படித்தானே விளக்கம். இது நாங்கள் இருக்கல இது இருக்கல வெளியில இருக்கிறது இது பாருங்க. பூ எடுத்து பாருங்க. உங்களோட இருக்கும்படி நீங்க கண்டிங்களா? இல்ல வெள்ள இருக்கிறதானே இது வந்து. ஆனா அந்த எப்படி சொல்றது கோயில்ல இல்ல காட்டுல அன்னைக்கு எப்படி வீட்டுல ரெண்டே ஜமாக்கணும். இல்ல வீட்டு முன் கேட்டடியில வைக்கிற இன்னும் நல்ல விசுவாசம். நான் அங்கே உங்களோட நீங்கள் அங்கே மட்டக்களப்பில் இருக்காங்க வேலை வீட்டை நிற்க பார்த்தா வேலை கேட்டடியில் நிற்கிது. மூங்கிலும் வெள்ளை இருக்கிறதும் கேட்டுக்க வைக்கிறோம். இந்த பேபி சொல்ல அக்கறைன்னு இப்போ ரெண்டா கண்ணூறுகள் அப்படி எல்லாம் நடக்காம இருக்க மாட்டேன். கிளியமாக இருக்க நிறைய பேர் கண் வைக்கிறவங்க கிளியம்மாவில் கண் வச்சு பிரியோசனமே சமூகம் கொஞ்சம் உண்டாக்குறேன் போல இருக்கேன். ஓ மடி அப்போ இந்த வளவுகளுக்க வச்சு விட்டா கொஞ்சம் வருமானம் இருக்குந்தானே. காஞ்ச பாக்கு பச்சை பாக்கு 5 ரூபாக்கு வேண்டி மகன் கொண்டு வந்து போட்டு பாக்கு கடை வித்தில கடையாப்பேன். வித்தில கடை கோயில் சாமான் விற்பேன். வித்தில கடை கோயில் சாமான் விற்பேன். ஊமா கொட்டை அடுப்பு இருக்கு. அடுப்பு பக்கத்துல இருக்கு. பாக்க அடுப்பு இருக்கு. ஊமால் கொட்டை பிரச்சனை இல்லை. கேஸ் இருக்கு. கிளியம்மாவுக்கு காலையில அது மீன் அறுக்கிறதுக்காண்டி செய்து வைக்கிறது. திருவேலை இந்த பக்கம் இருக்குது. கவலம் திருவேலை அருவாணி மீன் வெட்டுறாக்கு மகன் செய்து தந்தவன். இந்த மகன் அதெல்லாம் இப்ப கடன் எடுத்துறேன். மகன் தான் செய்து எல்லாம் கொஞ்சம் இருக்கிற தம்பி கொஞ்சம் சாக போனாலும் சங்கராண்டு சாக போகணும். தெரியுமோ? டக்கண்டு சாகணும். எப்படி வருத்தம் இருந்தா இன்னும் கூட வருத்தம் வந்துடும். ஓ அப்ப கடை அதை செய்து இதை செய்து வேலையை செய்து ஆக்களோட இருக்க மாட்டேங்கும். கொஞ்சம் கதைச்சு சந்தோஷமா உள்ள ஊட்டிகளோட அன்ப மனுஷர் மாதிரி இருந்து பழக வேணும். எங்கட இருக்கு. அப்படித்தான் நாங்க இருக்கிறோம். ஒன்றும் தெரியல. கொச்சிக்கு மரம் நிக்கிதாங்க எங்கிட்ட. இன்னைக்குதான் நாட்டை போறோம். ஓ அது இங்கே இருக்கு. கரண்ட் இருக்கோ? கரண்ட் இல்ல. பெரிய இல்லையடி கரண்ட் கட் ஆயிருக்கும். இப்போ நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன். களியெல்லாம் வறண்டு போயிடும். சரி பருத்தி துறை வடை அங்கால முறுக்கு வடா 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 இருக்காது. பருத்தி துறை வடா வடா வாழைப்பழம் எல்லாரும். ஆனா நாங்க எல்லா இடத்தையும் கயிறு ஒண்ணு கொண்டு வரதுக்கான காரணம் எங்கிட்ட சார்பில் வந்து அவரால் சாப்பிடுவார். கிளியம்மாவுக்கு வந்துட்டு இந்த சில பேர் முகத்தை பார்த்து அந்த இது சொல்லக்கூடிய திறமை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையா இவன்ட்ட முகத்தை பார்த்து சொல்லுங்க. இப்ப கல்யாணம் நடக்கும் பார்த்து சொல்லுங்க. இந்த முகத்தை பார்த்து கல்யாணம் நடக்கும் அப்படி சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லி அவர் எங்களோட இருக்கட்டும். கல்யாணம் கட்டினா கரெக்டல் தானே அப்படியா நாலு சொல்லுங்க. அப்போ கரெக்ட் ஆளா நெருப்பா இல்ல நெருப்பு கேடிடா நீ வார்த்தை ஆள் நெருப்பன். நான் பால் போல பச்சை பிள்ளை. அவர் கொஞ்சம் பசுமையான
அவர் அவன் ஆள் அவரும் அப்படித்தான். அப்ப நான் மட்டும் நெருப்பு நெருப்பு அவர் கொஞ்சம் கிண்டல் கேடிதான். கிண்டல் கேலிதான். கிண்டல்ல இருக்கிறார் கொஞ்சம். உண்மையா சொல்லுவீங்க மோத பார்த்து என்ன இல்ல, அப்படி இருக்கிறார். அவரை பார்க்க தெரியுது. தெரியுது. கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் கரடியான ஆக்கள் தான். கரடி கொஞ்சம் கரடியான ஆள். கொஞ்சம் கரடியான ஆள். கரடி அம்மாவை கொஞ்சம் சுத்த பார்ப்பார். ஆனா அம்மா விட மாட்டா கரடிய. கரடி அர்த்தம் எல்லா பிள்ளைகளும் பாப்பா நீ கடுமையா அம்மாட சொல்ல நீந்தி கொஞ்சம் நீங்க நெச்ச இடத்துக்கு போவீங்க. பிறகு அம்மாட்ட கொஞ்சம் பயம்தான். அம்மா அப்படி இல்லை, அந்த வழிக்கு போக கூடாது அப்படி வெளுப்பா ஆப்ப கிடையாது அம்மா. எனக்கு சொல்ல தேவையில்ல போல. அவருக்கு சொல்ல தேவையில்ல, கொஞ்சம் பயங்கலி தானே. அம்மாவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கு. எங்களை பிள்ளைகள் மாதிரி அம்மா நீங்க கொஞ்சம் எல்லாம் கட்டுப்பாடு குறைஞ்ச பிள்ளைகள். குறைஞ்ச புள்ள கொஞ்சம் இல்ல இல்ல அம்மாவுக்கு கட்டுப்பாடு இருக்கு. இருந்தாலும் நாங்க இந்த மனதை விட்டு கொடுக்குறதா கௌரவத்தை விட்டு கொடுக்குறது. வீடியோ நல்ல சொல்லிடுங்க சொல்லுங்க. அப்படியா நல்லதா தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க அம்மாக்களை கனம் பண்ணி அம்மாக்களை கௌரவங்களை மதிக்கணும். பிறகு நாங்க பின்னாடிக்கு போய் கவலைப்படணும். அதெல்லாம் இப்ப யோசிக்க மாட்டீங்க. இப்ப யோசிக்கல. இப்ப அம்மா தானே அம்மா சொல்லிட்டு கேட்டு நாங்க செய்திருப்போம். இப்போதைய பிள்ளைகள் அப்படிதான் இது மோசம். இந்த வயதை பாரு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அவர் கட்டையில போய் சொல்லாங்க. எப்படி நீ கட்டையில தெரியும். இப்ப போன் ஒன்று வந்ததால நாடே கட்டிட்டு போனால கச்சேரி வேலையில் ஹாஸ்பிட்டல் வேலையில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் டவுன். ஹாஸ்பிட்டல் டவுன். பேஷண்ட்டை பார்க்கறதுல போனை தான் பார்க்கறது. பேஷண்ட் உண்டு. இப்போ இந்த அம்மாவுக்கு விளாண்டு நீங்கள் இப்போ போய் சொன்னால் போயிரு. அது எனக்கு தெரியுமா? நீங்கள் போ அஞ்சரடி இங்கே பாரு. இந்த பூண்டு இன்னும் தான் போட்டு பாரு. இங்கே ரெடி காசு எப்படி சம்பளம் சலரி எப்படி போடுவாங்க மாறி எடுப்போம் அப்படின்னு ஃபோன் வந்ததே படிப்பு மிக உண்டு மிக எல்லாம் டவுன். அப் அண்ட் டவுனாக போய் கொண்டு இறங்கி கொண்டு போய் கொண்டே இருக்கு. நீங்க சண்டை நடந்த டைம்ல அங்க நின்று நீங்க சண்டைக்கு தான் இஞ்சுதான் நின்று நாங்க இங்கே இருந்த நாங்க இருந்துட்டு அப்புறம் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு போயிட்டு நானும் இவரும் எங்களோட ஹஸ்பண்டும் நாங்கள் வவுனியாவுக்கு போயிட்டு நந்தவனத்துக்கு காசு கட்டி நாங்கள் வெளியில் போகிறதுக்காக சூழ்நிலை காரணமாக போனால் திரும்பி வர மாட்டேங்குது. எங்கள் என்னையமான ரிஜெக்ட் ஆக்கிட்டோம். இப்போ நாங்கள் இங்கே இருந்தால் இப்போ மகன் மூத்தவர் அவர் காவல்துறை போலீஸாக இருந்தவர். அவர் வந்து வீரச்சாவடங்கிட்டார். அப்போ மற்ற மகனும் இப்படி போய் தடுப்பில் வெடிக்கந்தவராக இருந்தவர். சரி, இப்போ உண்மையாக வந்து நீங்கள் சந்தோஷமாக கதைக்கிறீங்க, அழகாக சிரிச்சு பேசி இருக்கிறீங்க. ஆனால் அது உங்களுக்கும் இந்த சில சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துருக்குந்தாரு. அவர் இந்த இதுக்குள்ள எல்லாம் போயிட்டு நாங்கள் போன அப்புறம் ஆமியெல்லாம் பொயின் போட்டு இருந்தவங்க. நாங்கள் இப்போ 2009 முகாமால வெளிக்கிட்டோன்னே இங்கே விட்டோன்னே வந்து பூட்டி கொண்டு இருந்தவர். குப்பை ஒதுக்கி கொண்டு தான் ஐயோ கிட்ட நின்று இருக்காதுங்க இந்த அளவோட போங்கன்னு விசாரி உனக்கு தெரியாது தான் இது பண்ண இப்படி இருந்திருக்கு. நெருப்பப்பட்டது அவருக்கு வெடித்தது. அதுக்கு இருந்த அவங்க விட்டுட்டு போனது கூட்டி எரிக்கைக்கு வெடிப்பட்டது. உடனே வந்துட்டு உடனே பிறகு அப்போ இந்த கஷ்டம் வாகனங்களுக்கும் அப்போ எனக்கு கடவுள் இந்த தம்பியை வேலாம் ஹாஸ்பிட்டல்லாம் வேலை ஜப்னா ஹாஸ்பிட்டல். அப்போ இங்கே அப்போ ஆக்கணும் இல்லை இடம்பெயர்ந்து இங்கே ஒவ்வொரு ஆக்கள் தான் இருக்குது. அப்போ நான் நம்ம ஃபோன் அடித்து தம்பிக்கு சொன்னேன், தம்பி இப்படி அத்தான் செய்துட்டார், நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது, என்ன செய்கிறது, நீங்கள் யாராவது உதவி. அவர் அங்கே இருந்து இந்த கிளிநொச்சிக்கு ஆம்புலன்ஸுக்கு அடித்தார். அந்த ஆம்புலன்ஸ் தம்பி சொன்னேன், நான் தருமபுரம் போய் வந்து கொண்டு இருக்கேன், மற்ற ஆம்புலன்ஸுக்கு அடித்து ஏற்றுறேன் அக்காவை மத்தானே, நீ ஒன்று பயப்படாது. அங்கே நின்று டாக்டருக்கு அடித்தார், உங்கள் அட்மிட் பண்ணி எடுக்க வேண்டாம், இதாக போய் நீங்கள் ஒரு ஐடி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அக்காட்ட சைனை வேண்டிட்டு ஆம்புலன்ஸ் 12 மணி அங்கே போயிடுவேன். அவர் ஊராத்துறையில் வேலை இது விடிய 4 மணிக்கு வந்துட்டார் பார்க்க. அத்தான் என்ன நடந்தார்.
நீ அட வேண்டாம் நாங்கள் பார்க்குறோம் நீ இருக்கு அதுவே வேண்டாம் இன்னும் இருந்து 4 நாள் வச்சிருந்தது. எங்களுக்கு கவலை சஞ்சலம் தம்பி மனதோட இருக்கும் நெடுக. ஐயோ இந்த மகன் செத்துட்டான் இந்த கணவன் செத்துட்டான் என்று நாங்கள் அழுது கொண்டு இருந்தாயா எமக்கு தான் இன்னும் கூடாது. அது எங்களோட சக்தியும் போய் எங்களையும் இன்னும் துன்பப்படுத்திக்கணும். அது கவலையும் ஒரு பக்கத்தில் தேவையான நேரம் கவலைப்படுறது இருக்கு அப்படின்னு கதைக்க வேண்டியது எல்லாத்தையும். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கு சிரிக்காத நாள் இல்லையே. வாழ்க்கையும் போகுது. ஓகே, உண்மையில சந்தோஷம். முரசுமட்டைக்கு வந்தது, கிளியம்மா சந்திச்சது எல்லாம் வந்து சந்தோஷம். எப்படி உண்மையில எங்களை வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு எங்கள்ட்ட வீடியோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் எடுத்தது. ஃபர்ஸ்டா என்ன வீடியோ பாத்துறீங்க எங்களுக்கு? இல்லை உங்களை நீங்கள் அங்கே அந்த பாட்டியம்மாவோட முல்லைத்தீவில் போனீங்களே அதை பார்த்தேன். நீங்கள் இரண்டமடுவில் சரிங்க அதை பார்த்தேன். எல்லாம் பார்க்குறான் இல்லை. இது சந்தோஷம் சந்தோஷம். இப்போ நீங்கள் கட்டாயம் மல்டிபிளுக்கும் கட்டாயம் வருவோம். மல்டிபிளில் தான் நீ கஷ்டப்பட்டாங்க இனிப்ப இங்கே பக்கம் வந்தா உங்களோட வீட்டு வரும் விசிட் பண்றது கட்டாயம் வருவோம். ஃபோன் அடிச்சுட்டு கட்டாயம் வருவோம். அடி விழுதோ இல்லை விழுதோ பாருங்க ஃபோன் அடிச்சுட்டு வருவோம் எங்களுக்கு ரெண்டு. அது இப்போ அப்போ உங்களை சிரமப்படுத்திட்டோம் எங்களோட கடைசியாக ஒரு ரிக்வெஸ்ட் வேணும்னா எல்லாரும் நல்ல புள்ளிகள் இருந்தா பாருங்க முடிஞ்சிருவோம். நாங்க அடிக்கடி வந்து போகலாம். அவரை முடிக்க வேணும் எங்களை வீட்டுலயே இருத்தி விடுங்க. அவன் அடிக்கடி வந்து வேலையில கமத்துக்கு போகலாம். கமம் இருக்குது கிளியம்மா கமத்து தருவேன் பணம் தண்ணி கரைச்சி தருவேன். கயரா வச்சு வச்சிருக்கோம். இன்னும் சாப்பிட இல்லை. சாப்பிடலையே நீங்க இன்னும் தான் வேலையை செய்து கொண்டு இருந்தது. எங்கட சமய பண்பாடுல நீங்க கேள்விப்பட்டீங்க பிரதோஷம் பண்றோம். பிரதோஷம் அப்ப எங்கட கோயில்ல சமயம் என்னதானு நடக்குது. பிரச்சனை இல்லை, அதுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க நேற்று சாமான் எல்லாம் பொங்கலுக்கு கொடுத்து மடிப்பித்தி எடுத்து எல்லாம் நேற்று கொடுத்து இப்போ உள்ளபடியாக பூ துளசி மாலை எல்லாம் கட்டி இந்த கோபாலருக்கு அம்மன் கோயிலுக்கு 2 துளசி மாலை இதுக்கு எல்லாம் கட்டி கொடுத்து சந்தோஷமா இருக்கிறான். பிரச்சனை இல்லை கடவுளேன்னு. ஓகே, என்னோட உண்மையில கிளியமாட அந்த படப்பட பேச்சு துடுதிருப்பான நடைகள் பாவனைகள் இது எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையில நாங்கள் அந்த காலத்துல இருந்தா உண்மையில அம்மாவுக்கு ரூட் விட்டுருப்போம் போல இருக்கு. கட்டி வச்சிருக்கோம் போடுறேன். சரி, ஓகே, சந்தோஷம். உண்மையில ஓகே, உண்மையில வந்து இன்னைக்கு நாங்க காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உண்மையில அம்மா கிளியம்மா சந்திக்கணும்ன்றதுக்காக தான் சந்திச்சு அவங்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். இந்த ஒரு வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். அப்படி வாங்க, பாய்.